Hello guys, in the video la namba other exercise 41 தான் பார்க்க போறோம். Mr. Nadarajan ரவர் வந்து டெல்லில எம்ப்ளாயா இருக்காரு. அவர் வந்து இந்த salary எல்லாமே வாங்குறாரு. Basic salary வந்து 8000 per monthக்கு. DA வந்து farming part எவ்வளோனா 6000 per monthக்கு. Bonus வந்து 10000. CCA னா City Compensatory Allowance. இது வந்து 2000 per monthக்கு. Next conveyance allowance வந்து 500 per monthக்கு கொடுத்திருக்காங்க. Official purposeக்காக அவர் வந்து spend பண்ணது வந்து 4000. அவருக்கு வந்து rent free houseயும் வந்து தந்திருக்காங்க. இப்போ வந்து rent free houseோட taxable வேல்யூவை calculate பண்ண சொல்றாங்க. டெல்லியில population எவ்வளவா இருக்குன்னு assume பண்ண சொல்றாங்கன்னா 45 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட format வந்து particulars rupees. இவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த எப்படி கால்குலேட் பண்ணணும்? பேசிக் சேலரி, டிஏஎஸ்பி, அதுக்கப்புறம் போனஸ், அலவன்ஸ், அதுக்கப்புறமா கமிஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னா ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் சேலரி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 8000 per monthக்கு கொடுத்துருக்காங்க. 8000 per monthக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனால இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 96,000 கிடைக்கும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட்டா, அப்ப அதை நம்ம எடுத்துக்கணும்ல. டிஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6000 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா 1 இயருக்கு 12 months. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 72,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? போனஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களே இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க 10,000. இது அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிசிஏ கொடுத்துருக்காங்க. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். எல்லா அலவன்ஸுமே எடுத்துக்கணும்ல நம்ம, அதனால இதையும் எடுத்துக்கிறோம். எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2000 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 24,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கன்வேயன்ஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதையும் எடுத்துக்கணும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 6000 கிடைக்கும். இதை இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல அபிஷியல் பர்பஸ்க்காக, அதை வந்து மைனஸ் பண்ணி தான் நம்ம அவுட்டர் காலம்ல காமிக்கணும். மைனஸ் அலவன்ஸ் ஸ்பெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4000 ஸ்பெண்ட் பண்ணிருக்காராம். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2000 கிடைக்கும். அதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவுட்டர் காலம்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 2,04,000 rupees கிடைக்கும். இதுதான் வந்து பர்க்யூசைட்ஸோட வேல்யூ. வந்து எதுவுமே கொஸ்டின்ல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலையா, ஓன்டு பை அ கம்பெனியா இல்ல நாட் ஓன்டு பை அ கம்பெனியான்ட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்க வந்து ஓன்டு பை அ கம்பெனின்னு எடுத்துக்கணும். இப்ப பர்க்யூசைட்ஸ் வேல்யூல இருந்து நம்ம பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி பர்சன்டேஜ்ல நம்ம வந்து கொடுக்கணுமா ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ்க்கு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் எவ்வளவு பாப்புலேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 45 lakhs மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 15 lakhsக்கு பிலோவா இருந்தா 5% எடுத்துக்கணும் பர்க்யூசைட்ஸ் வேல்யூல இருந்து. இதுவே வந்து 15 lakh to 40 lakhs வரைக்கும் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம வந்து 7.5% எடுத்துக்கணும் பர்க்யூசைட்ஸ் வேல்யூல இருந்து. 40 lakhsக்கு அபாவா அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 10% எடுத்துக்கணும். இங்க 45 lakhs பாப்புலேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப 10% பர்க்யூசைட்ஸ் வேல்யூல இருந்து எடுத்துக்கணும். 10% ஆஃப் பர்க்யூசைட்ஸ். பர்க்யூசைட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2,04,000 into 10%. 10 divided by 100%ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 20,400. இதுதான் நம்மளுக்கு டாக்ஸபிள் ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸோட வேல்யூ. இப்ப நம்ம அதர் எக்ஸசைஸ் 42 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்டர் கிஷோர்ன்றவர் வந்து ஜிக்மா லிமிடெடோட எம்ப்ளாயியா. அவருக்கு வந்து பேசிக் சேலரியா 6,400 rupees per monthக்கு இஷ்யூ பண்றாங்க.
நெக்ஸ்ட் டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 50% தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு தராங்க இந்த 3200 பர் மந்த்ல இருந்து. நெக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 800 rupees பர் மந்த் தான். ப்ரொஃபஷன் டாக்ஸ் வந்து 6400 பர் ஆனம்க்கு. ப்ரொஃபஷன் டாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணும் போது தான் அந்த ப்ரொஃபஷன் டாக்ஸை நம்ம மைனஸ் பண்ணி காமிப்போம். அவருக்கு வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் பாம்பேல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனோட டாக்ஸபிள் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப இதை வந்து ஓன்டு பை கம்பெனின்னு எடுத்துக்கணும். அந்த ஃபார்மேட்ல போடணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6400 வந்து பர் மந்த்துக்காம். நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 76,800 rupees கிடைக்கும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஏஎஸ்பி தான் நம்ம எடுத்துக்கணும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்காக 50% கொடுத்தாங்களே அது மட்டும் தான் எடுத்துக்கணும். டிஏ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 3200 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 38,400 rupees கிடைக்குமா. இதுல இருந்து 50% எடுத்துக்க போறோம். 38,400 rupees into 50 divided by 100%ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். ஏன் 50% எடுத்தோம்னா 50% தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்காக கொடுத்துருக்காங்க. அதனால 50% எடுத்துக்கிறோம் இந்த அமௌண்ட்ல இருந்து. நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 19,200 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அலவன்ஸ், அதுவும் ஒரு அலவன்ஸ் தானே, அதுவும் எடுத்துக்கணும். எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 800 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 9,600 rupees கிடைக்கும். தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,05,600 rupees கிடைக்கும். இதுதான் வந்து பர்க்யூசைட்ஸோட வேல்யூ. இவங்களுக்கு எங்க ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்களாம், பாம்பேல. பாம்பேயோட பாப்புலேஷன் கண்டிப்பா 40 lakhsக்கு அபவா தான் இருக்கும். crore தான் அங்க பாப்புலேஷன் இருக்கும். அப்ப வந்து 40 lakhsக்கு அதிகமா பாப்புலேஷன் இருந்தா நம்ம பர்க்யூசைட்ஸ் வேல்யூல இருந்து 10% எடுத்துப்போமா. 10% ஆஃப் பர்க்யூசைட்ஸ் வேல்யூ எவ்வளவு? பர்க்யூசைட்ஸோட வேல்யூ 1,05,600 rupees இன்டூ 10 divided by 100. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10,560 rupees. 10,560 rupees. இதுதான் வந்து taxable value of rent free accommodation. Thanks for watching.